அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் மனித மாமிசத்தை உண்ணாதீர்கள் என்ற தலைப்பிலே வலாயகத்த பாதுக்கும் பாதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அயுஹிப்ப அஹதுக்கும் ஐயாக்குல் லஹும் அஃபீஹி மைத்தா, அது தன்னுடைய சகோதரனுடைய மானுஷத்தை உண்பதற்கு சமம். அதை எப்படி வெறுப்பீர்களோ அது மூன்று பிறரை பற்றி புறம் பேசுவதை, குறை பேசுவதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற விளக்கத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனுடைய தொடரிலே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே அரபிலே சொல்வார்கள், மாமின் ஆமீன் இல்லா வக்கத ஹுஸ்ஸா அன்ஹுல்பா, எந்த பொது சட்டமாக இருந்தாலும் அதிலே சில விதிவிலக்கு இல்லாமல் இல்லை, அப்படின்னா விதிவிலக்கு இருக்கிறதாக சொல்வார். எந்த ஒரு பொது சட்டமாக இருந்தாலும் அதிலே சிலருக்கு விதிவிலக்கு இருக்கும், அது சில நேரங்களில் விதிவிலக்கு என்பது இருக்கும். இது பொதுவான ஒரு விஷயம். பொதுவாகவே மது அருந்தக்கூடாது. ஒரு மனிதன் காட்டுப்பகுதியிலே மாட்டிக்கொண்டார். அந்த இடத்திலே மது மட்டும்தான் இருக்கின்றது, கிடைக்கின்றது, வேறு எதுவும் குடிப்பதற்கு அவனுக்கு இல்லை. காட்டுப்பகுதியில் போனவன்ட்ட தண்ணி இல்லை, சரியான தாகத்திலே வறட்சியிலே இருக்கின்றார். அங்கே சில மக்கள் மது அருந்தி கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கு அது மட்டும்தான் கிடைக்குது. இந்த நேரத்திலே இவனுக்கு இரண்டு வகையான வாய்ப்புகளை மார்க்கம் கூறுகிறார். ஒன்று, அப்படியே இருந்து மரணித்தாலும் பரவாயில்லை சொல்லி மரணிப்பதற்கும் அவனுக்கு அனுமதி இருக்கிறது. இல்லாவிட்டால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு குடித்து விட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவனுக்கு அனுமதி இருக்கிறது. மத ஹராம் மாற்று கருத்தில். ஆனால் உயிர் போகக்கூடிய தருவாயிலே ஒருவன் இருந்தால், அதை தவிர குடிப்பதற்கு ஒரு பானம் இல்லை என்றால் குடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்வார், இல்லாமல் முக்ரிஹ வ கல்புஹு முத்மைனும் பில் ஈமான். ஒரு மனிதன், ஒரு ஈமானை ஏற்றுக்கொண்ட மனிதன் நிர்பந்திக்கப்படுகின்றார். எப்படி நிர்பந்திக்கப்படுகிறார்? நீ ஈமானை விட்டதாக சொன்னால்தான் உன்னை நான் உயிரோடு விடுவேன், இல்லாவிட்டால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்பதாக அவன் மிரட்டப்படுகின்றான் என்றால், அந்த நேரத்திலேயும் அவனுக்கு இரண்டு வகையான வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கின்றது. ஒன்று, அவன் என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் ஈமானுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி தன் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மார்க்கத்திலே அனுமதி உண்டு. இல்லாவிட்டால் அந்த நேரத்திலே அவன் நிர்பந்தத்திலே அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வக்கல்புகு முத்துமைனும் பில் ஈமான், மனதிலே ஈமானை வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. மனதிலே ஈமானை வைத்துக் கொண்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நாவா சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கின்றது. இது ஒரு தனித்தலை. இப்போது இறக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு இருக்கிறது. முறையிடுகிற நேரத்திலே தான் என்ன செய்வாங்க, அப்படி என்ன செய்கிறது, ஒரு நிர்பந்தமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வந்து அல்லாஹ் ரசூலிடத்திலே வந்து சொல்வார், நான் ரொம்ப என்னை வற்புறுத்தினானே, இப்ப நான் சொல்லிவிட்டேன் என்று ஒரே ஒரு சஹாபியுடைய வரலாற்றிலே இதனை இப்போது திடீர் ஞாபகம் வருவது நான் சொல்கிறேன். அப்பதான் இந்த வசூலை தெரிவித்து வைத்தார். அவர் காப்பீராக மாட்டாரு. இதே மாதிரி பொதுவான எந்த சட்டங்களாக இருந்தாலும் அதிலே சில விதிவிலக்கு இருக்கிறது. பொதுவாக
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்குமுல் ஹஸத், பொறாமைப்படுவதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். நீங்கள் பிறர் மீது பொறாமைப்படுவது உங்களுடைய நன்மைகளை அழித்து விடும். எப்படி என்றால், நெருப்பு விறகை தின்பதை போன்று பொறாமை தைத்து விடும். எப்படி என்றால், நெருப்பு விறகை தின்பதை போன்று பொறாமை நன்மைகளை தின்பதும் என்பதாக சொன்னார். அடுத்த இடத்தில் இருக்கின்ற பாக்கியம் அவளை விட்டு நீங்க வேண்டாக நினைப்பது. ஜவாலு நியாமத்தல் சாஹிபியா, ஒருத்தர் நல்லா இருக்காரு, அது எப்படி இருக்கான் பாரு, அது சேர்ந்தது. அந்த பாக்கியம் அவனை விட்டு நீங்க வேதாக நினைப்பது. இதை மார்க்கு கடைசி கட்டார். ஆனாலும் கூட இரண்டு விஷயத்தை பொறாமைப்படுவதை பெருமானார் வரவேற்றார்கள். இல்லா பீசனை, இரண்டு விஷயத்திலே தவிர பொறாமைப்படக்கூடாது. ஒன்று செல்வத்தை கொடுத்தார், அவரை அதை கூடாது எல்லா கூடிய பாதையிலே இரவு பகலாக செலவு செய்கின்றார், அவரை பார்த்து பொறாமைப்படலாம். 2000 மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கல்வியை கொடுத்தார், அவர் இரவு பகலாக மக்களுக்கு போதனை செய்கின்றார், அவரும் இது பொறாமைப்படுவார்களா பெருமானா சொல்வார். இந்த பொறாமைக்கு அர்த்தம் அவரை விட்டும் நீங்குதல் என்பது அல்ல, ஹசத் அல்ல, ஹிபத்தா என்பதாக சொல்வார். ஹிபத்தா என்று சொன்னால், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கியம் எனக்கும் கொடுக்கப்பட்டார், நானும் அவரை போன நல்வழியை பயன்படுத்தியதாக சொல்லி நினைப்பதை மார்க்க வரவேற்கிறது, வலியுறுத்துகிறது. சரியா? அதே மாதிரி தான் நான் நேற்று உங்களுக்கு சொன்ன தலைப்பிலே, அடுத்தவனுடைய குறையை பேசுவது அவனுடைய மானுஷத்தை உள்ளதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இரண்டு விஷயத்திலே குறை பேசுவதை வரவேற்கிறது. இரண்டு விஷயத்திலே குறை பேசுவதை வரவேற்கிறது, வலியுறுத்துகிறது. முதலாவது விஷயம் என்னவென்றால், அந்த மனிதனுடைய தீங்கை விட்டும் மற்ற மக்களை காப்பாற்றுவதற்காக எண்ணி குறை சொல்றான். சரியா? அந்த மனிதனுடைய குறையை விட்டும் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மக்களிடத்திலே அவரை சார்ந்த உள்ளத்திலே குறை சொல்லலாம். அதுக்காக ஊராக என்ன செய்வார், துணருங்கிற அல்ல. அது எந்த மாதிரி சூழலையோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல. பொதுவாகவே அவனை பற்றி சொல்ல வேண்டும், எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டால் சொல்ல வேண்டும். சில நேரத்திலே சிலரிடத்திலே சொன்னால் அவன் மூலமாக சிலர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றால் அவரிடத்திலே சொல்லி அவருடைய தீங்கை விட்டும் மக்களை பாதுகாக்கலாம். சரியா? முதலாவது நான் சொல்லக்கூடியது, அந்த மனிதனுடைய தீங்கை விட்டும் மக்களை பாதுகாப்பதற்காக சொல்லலாம். ஒன்று, இது இரண்டு வகையாக இருக்கின்றது. இது இரண்டு வகையாக இருக்கிறது. முதலாவது என்னென்றா, மார்க்கம் சார்ந்த விஷயம். மார்க்கம் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, எழுதுகிறார்கள் ஹதீஸுடைய அறிவிப்பாளர். அந்த அறிவிப்பாளர்களிலே முஹத்திஸ்கள் என்ற ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள், ஹதீஸ்களை நிபுணர்கள் சிலரை பற்றி குறை சொல்வார்கள். மக்களுடைய பொது வெளியிலே அதை குறை சொல்கிறார். ஏன் என்று சொன்னார், அவனுடைய தீங்கை விட்டும் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, நபிமொழியை பாதுகாப்பதற்காக சொல்வார். அது வந்து ஹதீஸ்களை பொறுத்தவரை இது என்ன செய்யறது, இது சஹீஹான ஹதீஸ், இது வைப்பான ஹதீஸ், இது வரைகீரமான ஹதீஸ், இது மௌதுவான ஹதீஸ் என்பதெல்லாம் நடக்குது. எந்த அடிப்படையில அவர் எப்படிப்பட்டவர் என்ற குறை நிறையின் அடிப்படையிலே தான் அந்த ஹதீஸ்கள் முடிவு செய்யப்படுகின்றது. அப்படின்னா அவருடைய தீங்கை விட்டு மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, ஹதீஸ்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவரை குறை சொல்லப்படுகின்றது. ஒன்று. சரியா? செல்லணும். இல்லைன்னா பெருமானார் மீது வந்து அபத்தமாக பழி சுமத்திய பொய் சொன்ன குற்றம் ஏற்படுது இல்லையா? பெருமானார் சொல்வாங்க இல்லையா, மண் கதிப அலைய தாம் மீது இருந்தார், என் மீது யார் ஒரு வேண்டும் என்றே பொய் சொல்கின்றாரோ அவர் நரகவாதிவா பெருமானார் சொல்வார். அப்புறம் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் என்ன சொல்றாங்க, ஹதீஸ் அறிவிக்க நேரத்துல இதை லைஃப் இதை மௌதம் சொல்றாங்க, காரணத்தை சொல்வார்கள். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இவர் ஞாபக சக்தி குறைவானவர், இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இவர் குறைவுடையவர். அதனால என்ன செய்யறது,
இவர் மீது நம்பிக்கையற்ற தன்மை இருக்கிறது என்பாக சொல்வார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, மார்க்க விஷயத்திலே அவருடைய தீங்கை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி அவரை பற்றி பொய் சொல்லலாம் ஒன்று. அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய விஷயத்திலையும் அவருடைய தீங்கை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி மற்ற மக்களை எச்சரிக்கை செய்யலாம். இந்த உலக விஷயத்திலே அவருடைய தீங்கை விட்டு மற்ற மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவரை பற்றி குறை சொல்லலாம். ஹதீஸ்ல 2 வகையான வரலாறுகள் வருகிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அறிவிக்கிறார். புகாரி ஷரீஃபினுடைய 6032வது ஹதீஸாக வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அறிவிக்கிறார். அப்போ ஒருவர் வருகிறார். பெருமானார் ஆயிஷா கிட்ட சொன்னாங்க, பேஸ அஹுல் அஷீரத்தி, பேஸ அஹுல் அஷீரத்தி, அந்த கூட்டத்தாரிலேயே ரொம்ப மோசமான ஆள் இவர்தான் என்பதாக சொன்னார். அந்த கூட்டத்தாரிலேயே ரொம்ப மோசமான ஆள் அவர் தான் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவரை வர சொல்லிட்டான். வர சொன்னது பிறகுதான் வரவான்னு கேட்கிறாரு, சரான் சொல்றாரு, வரவான்னு கேட்கிறாரு, வாங்கன்னு சொல்றது ஆயிஷா கிட்ட சொல்றாங்க. அந்த கூட்டத்தாரில் ரொம்ப மோசமான ஆள் இருந்தாங்க. பெருமானார் வந்து சகஜமா பேசுறாங்க. பேசிட்டு அவர் போயிட்டாரு. ஒரு ஆயிஷா நாய் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப மோசமான ஆள் சொல்றீங்க, ரொம்ப மோசமான ஆள் சொன்னீங்க, ஆனா நீங்க நீ சகஜமா பேசுறீங்க, நம்மளும் அப்படித்தானே பேசுறோம். சில பேருடைய கேரக்டர் உனக்கு என்னன்னு தெரியும், ஆனா என்ன செய்வோம், வல்ல காமிச்சாதான் ஓட்ட முடியும். சொல்லுவா இல்லையா, அறிவாளியா இரு, விட்டாலா நடிமா, எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும், தெரியாத மாதிரியே ஓட்டிக்கிறது. அவன் என்ன செய்யறாங்க, ஆயிஷா கேட்கிறாங்க, ரொம்ப மோசமான ஆள் சொன்னீங்க, அப்புறம் நீ வர பேசிட்டு. பெருமானார் சொல்லுவாங்க, அது உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக தான். எனக்கு எப்படின்னு தெரியும், நான் உறுதலா இருப்பேன், நான் நடந்துக்கிறேன், நீ பாதுகாத்துக் கொள்வேன். நீ யதார்த்தமா ஆள் விட்டு நீ பேசி, நீ எதுவும் சிக்கலா வாட்டி இருப்பதான் உன்னைய சொன்னேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு வரலாறு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பாத்திமா பின் கைஸ் என்ற ஒரு பெண்மணி வருகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபினுடைய 2953வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யார் வர்றா, பாத்திமா பின் கைஸ்ங்கிற பெண் வர்றா. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை 2 பேர் பெண் கேட்கிறார்கள். ஒன்று மாவியா, 2வது அபூஜஹல். 2 பேர் பெண் கேட்கிறார்கள். நான் 2 பேரில் யாரை நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும் என்பா பெருமானாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரையும் நிக்காஹ் செய்ய, 2 பேரும் நிக்காஹ் செய்ய. மாவியா எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், எழுதுகிறார்கள், வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதி கூட இல்லாதவர், வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதி கூட இல்லாதவரை நீ அவரை கல்யாணம் பண்ணா ரொம்ப சிரமப்படுவ, கஷ்டப்படுவ, அவர் நிக்காஹ் செய்யார். இந்த அபூஜஹல் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஃபலா யலவு அஸாபு அன் ஆதிகி, கம்பை எடுத்தாலும் இங்க அடிக்காம விட மாட்டார். சில நேரத்துல சங்கரக வந்து சட்டிங்கதா மிரட்டுவதற்காக வேண்டி கம்பை எடுக்கிறார். பெருமானார் சொல்வாங்க இல்லையா, குடும்பத்தினருக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக வேண்டி எந்த வீட்டிலே சாட்டை தொங்க விடப்படுகிறதோ அந்த வீட்டுக்கெல்லாம் அருள்புரிவாக பெருமானார் சொல்வாங்க, துவா செய்வாங்க. அதனால மிரட்டுறது என்ன செய்யுது, கம்பை எடுக்கிறது மிரட்டுறது அது தப்பு இல்லை. ஆனா இந்த அபூஜஹல் எப்படி கொடுத்தாவே கம்பை எடுத்தா ஓலை முடிச்சுருவார்கள். ஆனா 2 பேரும் நிக்காஹ் செய்ய சொல்லிவிட்டு சொல்வாங்க, இன்கிஹி உஸாமத்து பின் ஸைத், பல்கிஹி உஸாமத்து பின் ஸைத், நீ உஸாமத்து பின் ஸைத் நிக்காஹ் செய்து கொண்டே நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால உஸாமத்து பின் ஸைத் நிக்காஹ் செய்து நல்லா வாழ்ந்தாங்க. அப்ப இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து ஒரு மனிதனுடைய குறையை சொன்னார், அவருடைய குறையை விட்டு மற்ற மக்களை பாதுகாப்பதற்காக சொல்லலாம், தப்பில்லை. வந்து ஒரு பெண்மணி கேட்டார், ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன கேட்டாரு, உங்களுடைய சகோதரருக்கு என்னுடைய மகளை கேட்கின்றார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதார். உடனே சொன்னாங்களா, அவருக்கு நிக்காஹ் பண்ணி கொடுக்காதீங்க, அவர் குணம் சரியில்லாதவன்னு சொன்னாங்க. தன்னுடைய சகோதரவா குணம் சரியில்லாதவா. அப்ப இந்த நேரத்தை என்னன்னா, முதல்ல வந்து சரி, ஒருவருடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பதற்காக வீர செய்யலாம், உண்மையை சொல்லலாம், அவருடைய குறையை சொல்லார் என்பதாக. ஆனால் இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்காது, 1000 பொய் சிலை கல்யாணம் நடந்ததாக சொல்லி இருக்கிற குறையை நாம் மறைத்துத்தான் என்ன செய்து நிக்காஹ் செய்யப்படுகின்றது. என்னதான் இருந்தாலும் அந்த குறை ஒரு வெளிப்பட்டே தீரும். அப்படி வெளிப்படுகிற நேரத்திலே குடும்பத்திலே பல்வேறு பாதிப்பு ஏற்படுகிறது, நிரசனமாக காணுகின்றோம்.
நிதர்சனமான காரணம். அப்ப என்ன செய்யறாங்க, ஒருவருடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பதற்காக என்ன செய்யலாம், குறை சொல்லலாம். ஒண்ணு. இரண்டாவதாக எழுதுகிறார்கள் நேராஜ், இரண்டாவதாக எழுதுகிறார்கள், அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கிட்ட குறை இருக்குது, அவர்கிட்ட போய் நம்மளால டைரக்டா சொல்ல முடியல, சொல்றது ரொம்ப சங்கடமா இருக்குது. அப்படின்னா யாரிடத்திலே சொன்னால் அவர் திருந்துவாரோ, அவர் ஏற்றுக்கொள்வாரோ, அல்லது புரிந்து கொள்வாரோ அவரிடத்திலே சொல்லலாம். அதனுடைய நோக்கம் அவரை திருத்துவதாக மட்டும்தான் இருக்க வேண்டியதை தவிர இழிவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது. இது உரையில் இல்லலாம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், என்னுடைய நோக்கம் மக்களை திருத்துவதுதான், என்னுடைய நோக்கம் மக்களை திருத்துவது. வேறிடத்துல ஒரு குறை இருக்கு, தாராளமா என்கிட்டே சொல்லலாம், நான் கூட அதைத்தான் சொல்லுவேன். நீங்க போய் மேலிடத்துல சொல்லி மேலிடத்துல உத்தரவு எனக்கு வரணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. பல நேரம் அதை செய்யறாரு, மேலிடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணி உத்தரவு அதான் சொல்ல தேவை, நீங்க ஏற்கனவே நேரடியா சொல்லிட்டு போயிடும். அதான் நான் சொல்லுவேன். அதனால நீங்க நேரடியா சொன்னாலும் எனக்கு தப்பு, நேரிடத்துல போய் சொன்னாலும் தப்பு, போற இடத்துல திருத்த போற அவ்வளவு முடிஞ்சு போச்சு. என்னன்னா ஒரு இடத்துல குறை இருக்கிறது, ஆனால் அவரிடத்துல சொல்றதுக்கு நமக்கு சங்கடமா இருக்கு. அப்படின்னா அவரை சார்ந்த இடத்துல சொல்ல வேண்டும், சொல்ல நேரத்துல சொல்லணும். நான் இதை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலைங்க, அவளை திருத்தருங்கிற எண்ணத்துல நான் சொன்னேன். நீங்க தயவு செஞ்சு சரியான முறையில செய்யுங்க, தனிப்பட்ட முறையில அதை சொல்லுங்க, சொல்லி திருத்திங்க என்பதாக சொல்லலாம். தவிர நீங்க போய் பலருக்கு முன்னாவது அவமானப்படுத்தி அது யாருன்னு சொன்னான்னு ஏன் தானே மாற்றி விட்டு இப்படிவா சிக்கலை உண்டாக்கிறார் இதுவாக சொல்லி பிறருடைய குறையை இன்னொரு இடத்திலே சொல்லலாம். அதற்கு நோக்கம் அவரை திருத்த வேண்டும், என்னால் செய்ய முடியவில்லை, அவருக்கு நெருக்கமானவர்களை சொல்லி நான் சில செய்ய சொல்கிறேன் எண்ணத்தில் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆக பிறரை பற்றி குறை பேசக்கூடாது. இரண்டு காரணத்துக்காக குறை சொல்லலாம். ஒன்று, அவருடைய தீங்கை விட்டு மற்றவரை பாதுகாப்பதற்காக வேண்டி மக்களை எச்சரிக்கை செய்வதற்காக சொல்லலாம் என்பது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்று சொன்னால் அவரை திருத்த வேண்டும், நம்மால் முடியவில்லை என்பதற்காக வேண்டி அவரை சார்ந்த இடத்திலே சொல்லி திருப்பதற்காக என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த இரண்டு கட்டத்தை தவிர எந்த காலத்தையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவனை பற்றிய குறைகளால் பேசக்கூடாது. அப்படி பேசினார் இந்த உலகத்திலேயும் தண்டனை ஏற்பது மட்டுமல்ல, மறுமையில் நமக்கு தண்டனை ஏற்படுகிறது என்பதைத்தான் ஹதீஸின் மூலமாக நாம் காணுகின்றோம். இதை கேட்டவரை கடைபிடிக்க அல்லாஹ் شهد لا اله الا انت نستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.